வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ ஃபைனல் மே 26 எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க எக்ஸாம் எழுதிட்டு அப்படின்றத அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த பேப்பர் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப ஈஸியும் கிடையாது. எம்சிக்யூவில் ஒரு 5 கொஷின் டஃப்பாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு, இம்பேர்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்திருக்கு எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேஷன் வந்துட்டு சில பேருக்கு டேலி ஆகலை. ஏன்னா அது கன்சாலிடேஷன் பிஸ்னஸ் காம்பினேஷன் அது ரெண்டுத்தையும் கலந்து கேட்ட மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் சில பேர் அதில் சொதப்பியிருக்காங்க. அண்டு ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஸ்டின் சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. சில பேருக்கு லீசஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆக்சுவலி லீசஸ் கொஸ்டின் சிம்பிள் தான், அது ஒரு பேஜ் கூட வராது அந்த ஆன்சரு. ஆனால் அது வந்து புக்கில் அதே மாதிரி சம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த பேப்பரில் ஒரு 80 to 85 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். 100 மார்க்ஸ் முடிக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய பேர் 85 to 90 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தி அப்படின்னு சொல்லலாம், ஆனால் டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பேனிக் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாகவே 80 to 85 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். நிறைய டிஸ்கிரிப்டிவ்லாம் பொறுத்த வரைக்கும் டஃப் கொஸ்டின்ஸும் சொல்ல முடியாது. நிறையா புக் கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் எக்ஸாம், ஆர்டிபி, எம்டிபி கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி தான். எம்சிக்யூவில் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம் சில பேருக்கு. நார்மலாக நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது இருக்கிற டைமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம். ஸோ மேபி அதனால் ஒரு எங்கேயாவது ஒரு 5-10 மார்க் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் திஸ் பேப்பர் இஸ் 50+ மார்க்ஸ் வாங்கக்கூடிய பேப்பர் தான். ஸோ இதுதான் வந்துட்டு பசங்க எல்லோரும் ஃபீல் பண்ணது. ஏஎஃப்எம்க்கு நீங்கள் ஜான்வரி எக்ஸாம் பேப்பர் ஒரு தடவை பார்த்துருங்க, அந்த டஃப்னஸ்க்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ மைண்ட் செட் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரெடி ஆனீங்கன்னா எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் கெட் ரெடி ஃபார் தி டஃப் பேப்பர். மைண்ட் செட்டை டஃப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாய்.